வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எது அப்படின்னா, இன்னைக்கு நடந்த எலெக்ஷன் தான். 2 திராவிட கட்சிகளுக்குமே சரியான ஒரு ஆப்ப அடிச்சு விட்டாரு. ஒரு கட்சி 75 வருஷம் பழைய கட்சி, இன்னொரு கட்சி 50 வருஷம் பழைய கட்சி. 2 மிகப்பெரிய கட்சிகளையும் கட்சி தொடங்கி 2வது வருஷத்திலேயே முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். 113 கிட்டத்தட்ட பெரும்பான்மை வாங்கிட்டாரு. இன்னும் அவருக்கு தேவைப்படுறது வெறும் 5 தான். அந்த 5ம் காங்கிரஸ்ல இருந்து தூக்கிறாருன்னு சொல்லி பேசுறாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியும் ஒரு 3வது காம்படிட்டர் தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம வின்னிங் காம்படிட்டராகவும் வந்துட்டாரு. கடந்த வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரை தவிர்த்து வேற எந்த ஒரு கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியாதுன்ற ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருந்தாங்க. அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு சுக்குநூறா மாத்திட்டாரு விஜய். அவர் தான் ஆட்சி பிடிக்க போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வெளிப்படையாவே தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் போனாலும் he will take the lead and he will win. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு எதிர்கட்சியான டிஎம்கே நிக்க போறாங்களா இல்ல ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சி ஆக போறாங்களான்னு தெரியல. யாரு இருந்தாலும் விஜய் எங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும், ஒரு துரும்பா செஞ்சாலும் விஜய் மேல பழிய போட்டு அடுத்து மறுபடியும் வர்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு நம்ம கையில தான் இருக்கு. எது தப்பு எது சரின்னு சொல்லி பகுத்தறிவோட யோசிச்சு அடுத்து யார் வரணும், அடுத்து யார் வரக்கூடாதுன்றது முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில. இப்போ ஒரு 3rd காம்படிட்டர் வந்துட்டாரு. இப்ப இவர் சரியில்லை அப்படின்னா நம்ம மாத்தலாம். அது நம்மளுடைய ஜனநாயக உரிமை. இல்ல இவர் நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சரி அப்படின்னா நம்ம இவரையும் மறுபடியும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ 3rd காம்படிட்டர் ஒரு விஷயம் வந்ததுனால நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறமேட்டுக்கு இப்படியாப்பட்ட ஒரு யங்கஸ்ட் லீடர் ஆஃப் தமிழ்நாடு, அது மட்டும் இல்லாமல் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலையன்ஸே வைக்காம ஒரு பார்ட்டி ஜெயிக்க போகுது அப்படின்னா அது டிவிகே பார்ட்டி தான். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பர்டிகுலர்லி வந்து கிராமங்கள்லாம் தாவேகாவின் தாக்கம் ரொம்ப பெருசாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம விமனோட ஓட்டு எல்லாமே அவர் வந்து ஸ்வீப் பண்ணி எடுத்துட்டாரு. அதாவது ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து பெண்களின் ஆதரவும் துணையும் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜய் வந்து அதிகமான பெண்களின் ஆதரவை பெற்று வெற்றி வாகையை சூடியுள்ளார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ இந்த வெற்றியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். விஜயோடைய இந்த ஹிஸ்டாரிக்கல் வெற்றி அப்படின்றது இந்திய அரசியலுடைய பார்வையே மாத்திருச்சு. இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. அலையன்ஸே இல்லாமல் எப்படி இந்த மனுஷன் இதை பண்ணாரு அப்படின்றதே புரியல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிஎம்கே ஆட்சி மேலே நமக்கு இருந்த ஒரு அதிருப்தி தான். அவங்களால முடிஞ்ச நல்லதை அவங்க ஓரளவுக்கு பண்ணாங்க. அது நமக்கு, அதாவது ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க. கொஞ்சம் சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் முதல்வன் திட்டம், அதுக்கு புதுமை பெண் திட்டம், அதுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சட்ட ஒழுங்குல வந்து கோட்டையை விட்டாங்க. அதாவது லா அண்ட் ஆர்டர்ன்றது ஒரு முக்கியமான துறை. எப்பயுமே லா அண்ட் ஆர்டரை எந்த மினிஸ்டர் கையில் கொடுப்பாங்க அப்படின்னா சிஎம் கையில் தான் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு முக்கியமான துறையில தப்பு நடக்குது அப்படின்ற பட்சத்துல எந்த ஒரு மக்களும் பொறுத்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரமாவையும். இந்தியால இதுக்கப்புறமேட்டுக்கு எந்த ஒரு கட்சியுமே நாங்க மட்டும்தான், எங்களால் யாருமே ஆட்சி பிடிக்க முடியாது, மக்கள் முட்டாள்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எந்த ஒரு கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளாலும் எண்ணி கூட பார்க்க முடியாது. அதற்கு காரணம் விஜயா தான் இருக்கும். இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எலெக்ஷன். ஸோ ஆஸ் லைக் ஆஸ் இஸ் ஃபிலிம், அவரோட படம் மாதிரியே ஹி இஸ் த கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. எண்ணம் போல் வாழ்க்கை. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.